சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம மெயினாக இருந்துட்டு, நான் இவர்கிட்ட அப்போவே சொன்னேன் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு. ஆனால் இவர் எங்கே என் பேச்சை கேட்டார். அவங்க எப்படி நகையை திருடிட்டு போனாங்களோ அதே மாதிரி நகையை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, முத்து இந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்க முத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் அது அவகிட்ட சொல்லுங்கள், அவள் தான் வந்ததுலேருந்து என்னை திட்டிக்கிட்ட மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதி இருந்துட்டு எப்படியாச்சும் நம்ம சீதாவோட நகையை மீட்டே ஆகணும், ஏன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்கள துரத்தி விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் ஏன் அருண் இப்படியெல்லாம் இருக்காருன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. முத்து மேலே கோவம் இருந்தால் அதை முத்து மேலே காட்டணும், எதுக்காக தேவையில்லாமல் சீதா மேலே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு நகையை வாங்கின கையோட நேராக அருணை பார்க்கறதுக்காக போகிறாரு. அங்கே அருண் இருந்துட்டு முத்துவை பார்த்த உடனே, உன்னை யாரும் உள்ளே வர சொன்னாங்க, மரியாதையாக வெளியே போ, நான் ஒன்றும் இங்கே விருந்து சாப்பிட்றதுக்காக வரலை, எங்கள் வீட்டு பொண்ணை கண் கலங்க வைக்க மாட்டேன்னு சொல்லி தான் நீ கல்யாணமே பண்ண. ஆனால் இப்போ தினம் தினம் அவளை அளவச்சிட்டு மட்டும்தான் இருக்கேன், சீதாவுக்காக மட்டும்தான் நான் பொறுமையாக இருக்கேன். இன்னொரு தடவை எங்கள் வீட்டு பொண்ணு கண்ணில் தண்ணீர் வந்துச்சு, அவனை நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு அருணை மிரட்டிட்டு கையில் தாலி செயினும் கொடுத்துட்டு வராங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.